அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, நம்பிக்கையின் வாழ்வு. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 26 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மத்தேயுவில் தொழுகை கூட தலைவர் நேரடியாக தம் மகள் இறந்துவிட்டாள் என்பதால் ஆண்டவர் உடன் வந்து அவளை உயிரோடு எழுப்பித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாக காணப்படுகிறது. ஒருவேளை மார்க்குவின் நெடிய வரலாற்றினை சுருக்குவதற்கு மத்திய இந்த யுக்தியை கையாண்டிருக்கட்டும், அல்லது ஆண்டவர் இறந்தோரையும் உயிரோடு எழுப்ப வல்லவ என்ற நம்பிக்கை ஏற்கனவே பரவி இருந்தது என எடுத்துக்காட்டும் இவ்விதம் மாற்றியிருக்கலாம். இந்த வரலாற்றோடு இணைந்து காணப்படுகிறது 12 ஆண்டு இரத்த போக்கினால் துயருற்ற பெண்ணின் வரலாறு. அவள் ஆண்டவரை தொட்டவுடனே ஆண்டவர் அவளை பார்த்து, மகளே துணிவோடு இரு, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று சொல்ல அந்த அருள் வாக்குக்கு பின்னரே அவள் குணம் பெற்றதாக மத்தேயில் காண்கிறோம். ஆனால் மார்க்கிலும் லூக்காவிலும் அந்த பெண் நம்பிக்கையோடு ஆண்டவருடைய மேலாடையை தொட்டவுடனே நலம் பெற்றதாகவும் ஆண்டவர் தமக்குள் ஊற்றெடுத்து புறப்பட்ட வல்லமையை மட்டும் அறிந்தவராய் தம்மை தொட்டது யார் என வினவி தெரிந்து கொண்டதாகவும் வாசிக்கின்றோம். மத்தேயில் ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசவில்லை. அந்த பெண்ணின் கையை அவள் பிடித்தவுடன் அவள் உயிர் பெறுகிறார். பின்னர் தவிர்க்க முடியாத வகையில் அச்செய்தி 8 திக்கும் பரவுகின்றது. இயேசு செய்த அருட்செயல்களின் வரலாறுகள் பல்வேறு நோக்கங்களுடன் ஆதி திரு அவையில் நிலவி வந்தன என தெரிகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 2 புதுமைகளை நாம் கேட்டோம். இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையதாக இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. முதல் புதுமையில் தொழுகை கூட தலைவர் ஒருவர் தன் மகளுக்காக பரிந்து பேச வருகிறார். அவர் இயேசுவிடம் வந்தது அன்பினால் உந்தப்பட்டோ அல்லது நம்பிக்கையினாலோ அல்ல, மாறாக அவன் அனைத்து முயற்சிகளையும் செய்துவிட்டான். பிரபல மருத்துவர்களையும் பார்த்து விட்டான். அனைத்துமே தோல்விகள். யாரும் அவனுடைய மகளை காப்பாற்ற முடியவில்லை. இறுதியில் ஒரு முயற்சியாக இயேசுவிடம் வருகிறார். பல ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதியுற்ற அந்த பெண்ணும் கிட்டத்தட்ட இந்நிலைதான். நமக்கு மனம் வருத்தமாக இருக்கிற போது விவிலியத்தை திறந்து அந்த பக்கத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு தரப்படுகிற வார்த்தையாக நினைப்போம். இது ஒரு வகையான மூட நம்பிக்கை. அதே போல அந்த பெண்ணும் ஏதோ ஒரு வகையான மூட நம்பிக்கையில் நான் அவருடைய ஆடை தொட்டால் நலமாவேன் என்று இயேசு ஆடைகளை தொடுகிறார். இந்த 2 பேரும் நம்பிக்கையோடு வந்தார்களா அல்லது மற்ற முயற்சிகளோடு இது ஒரு முயற்சி என்று வந்தார்களா? எனவே விவாதத்திற்கு உட்பட்டது என்றாலும் இவர்களது வாழ்க்கை நமக்கு அழகான இறையியலை கற்றுத்தருகிறது. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இவ்விடத்திலும் செல்லுகிற போது அவர் நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார். நமது நிறைகுறைகளை கடவுள் அறிந்தவராக இருக்கிறார். நாம் புனித தன்மையோடு இருந்தால்தான் கடவுளை அணுக முடியும் என்பது அல்ல. நம்முடைய நிறைகுறைகளை ஏற்றுக்கொண்டாலே நாம் புனித வாழ்க்கைக்கான பாதையில் நடைபயில ஆரம்பித்து விடுவோம். எனவே நம்மை நாம் ஏற்றுக்கொள்வோம், கடவுளிடம் நம்மையே ஒப்படைப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகத்திலிருந்து நாம் 2 முக்கியமான புதுமைகளை அறிகின்றோம். இவை இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையினால் முழுமையாக அவர்கள் விடுபடுகிறார்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். ஒன்று, வாழ்வின் எல்லா சூழலில் நான் நம்பிக்கையுடன் வாழ்கின்றேனா? 2வது, எனது நிறைகுறைகளோடு நான் என்னை ஏற்றுக்கொள்கின்றேனா? 3வது, என்னை இதயத்தில் இயேசுக்கு முதன்மையான இடம் கொடுக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் வாழ்வின் எல்லா சூழலிலும் நம்பிக்கையுடன் வாழவும், எங்களது நிறை குறைகளோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், எங்களது இதயத்தில் இயேசுக்கு முதன்மையான இடம் கொடுத்து வாழவும் வரம் தாரும். ஆமீன்.